இந்த வீடியோ ஜேஏ விஏஓ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்களுக்கான காமனான வீடியோ. முதல்ல இன்டிமேஷன் லெட்டர் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கவுன்சிலிங் முடிஞ்சு மினிமம் ஒரு 15 டேஸ் ஆகும் டிஎன்பிஎஸ்சி அந்த செலக்ஷன் லிஸ்ட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு உங்கள் டிபார்ட்மெண்ட் போன பிறகு அங்கிருந்து வர்றதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 10 டேஸ் ஆகும். முதல்ல டிஎன்பிசி யாருக்கெல்லாம் அந்த செலக்ஷன் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ எனி டைம் இன்டிமேஷன் லெட்டர் வரலாம். எல்லாருக்கும் ஒரே டைமில் இன்டிமேஷன் லெட்டர் வருமா அப்படின்னா அப்படி வர வாய்ப்பே இல்லை. பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் பர்டிகுலர் போஸ்ட்டில் செலக்ட் ஆன அத்தனை பேருக்கும் ஒரே டைமில் அனுப்புவாங்க. அவங்க ஒரே டைமில் ஜாயின் பண்ணுற மாதிரி டேட் கொடுப்பாங்க. ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எப்போ இன்டிமேஷன் லெட்டர் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த மாதிரி கேட்டகரி வைஸ்லாம் அனுப்ப மாட்டாங்க, போஸ்ட் வைஸ் தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி போஸ்ட் வைஸ் அனுப்பும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த போஸ்ட்டுக்கு யார் யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரே டைம்ல ஜாயின் பண்றதுக்காக இன்டிமேஷன் லெட்டரையும் ஒன்னா கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் ஒரே டேட்டை ஜாயின் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த வீடியோ லாஸ்ட்ல அதை பத்தி உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஆல்ரெடி இன்டிமேஷன் லெட்டர் பத்தி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல என்னென்ன சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்க பத்தி சொல்லியிருக்கேன். அந்த இன்டிமேஷன் லெட்டர்ல நான் சொன்ன எல்லா சர்டிபிகேட்டுமே எல்லா டிபார்ட்மெண்ட்ல கேட்பாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. அது காமனா சொன்னதுதான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அந்த இன்டிமேஷன் லெட்டர்ல சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே இப்ப ரெடி பண்ணி வைக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் லெட்டர் வரட்டும். அது வந்த பிறகு அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ரெடி பண்ணுங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கேட்பாங்களா அப்படின்னு. முன்னாடி கேட்டிருந்தாங்க, ஆனா இப்ப ரீசெண்டா கேட்கறது இல்ல. சப்போஸ் அப்படி உங்களுக்கு வந்த இன்டிமேஷன் லெட்டர்ல கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் பத்தி கேட்டிருந்தாங்கன்னா அதை பத்தி நான் பிறகு ஒரு வீடியோ போடுறேன். சில பேர் கேட்டிருந்தீங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஆல்ரெடி நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சிருக்கேன், அதை சப்மிட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வேற, அது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். ஆனா இது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட், இது வேற. இதுக்கு தனியா ஃபார்மேட் இருக்குது. அதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், அதை மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாருங்க. ஆனா அந்த வீடியோல நான் ஒன்னு மிஸ் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, யார் அது சைன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லவே இல்லை. ஆனா அதை பத்தி யாரும் கேட்கல. ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, மற்ற யாருமே கேட்கல. இப்ப யார் அதுல சைன் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒருத்தர் கேட்டிருந்தீங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வாங்கலாமான்னு, இன்னொருத்தங்க ஜிஹெச்ல வாங்கலாமான்னு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வாங்க வேண்டாம், ஏன்னா இப்ப நான் சொல்ற சைனிங் அத்தாரிட்டி கண்டிப்பா அங்க இருக்க மாட்டாங்க. ஜிஹெச்ல நான் சொல்ற சைனிங் அத்தாரிட்டி இருந்தா வாங்குங்க, இல்லாட்டினா அங்கேயும் வாங்காதீங்க. சிவில் சர்ஜன் சைன் பண்ணலாம், அந்த ரேங்குக்கு மேல உள்ளவங்க சைன் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர் அவங்க சைன் பண்ணலாம். இன்டிமேஷன் லெட்டர் வந்த பிறகு அவங்க சொன்ன டேட்ல நீங்க ஹெட் ஆபீஸா கான்டாக்ட் பண்ணணும். அங்க உங்க சர்டிபிகேட்ல வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரிக்டா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உள்ள வெரிஃபிகேஷன் தான் அது. சில டிபார்ட்மெண்ட்ல சில இடத்துல அன்னைக்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு போஸ்டர்ல அனுப்பி வைப்பாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் சில டைம் இண்டிவிஜுவல் லெட்டரா இருக்கும், சில டைம் குரூப் லெட்டரா இருக்கும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு பழைய அப்பாயின்மெண்ட் லெட்டர், 2019 இஷ்யூ பண்ண லெட்டர். இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க. இதுல சப்ஜெக்ட்ல என்ன போஸ்ட் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த போஸ்ட் நேம மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்தது பார்வை, அதாவது காப்பி டூன்னு போட்டு டிஎன்பிசிக்கும் இந்த லெட்டரை அவங்க சப்மிட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது பாடி ஆஃப் தி லெட்டர்ல இந்த போஸ்டோடைய டீடைல் ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. அதுல எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அத்தனை பேரையும் கொடுத்திருப்பாங்க. பர்டிகுலர் இடத்துல பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு யார் யார் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அத்தனை பேருடைய பேரும் அட்ரஸும் ஃபுல்லா வரும். இதுல யாருக்கு இந்த லெட்டர் இஷ்யூ பண்றாங்களோ அவங்கள மட்டும் டிக் பண்ணிருப்பாங்க.
அவங்களுக்கு எந்த இடத்துல போஸ்ட் ஒதுக்கி இருக்காங்களோ அந்த இடமும் அந்த லிஸ்ட்ல வரும். இதுல இந்த 2வது பாயிண்ட மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணியில் சேர்ந்த நாள் முதல் தகுதிக்கான பருவம் 2 வருடங்களாகும். அதாவது நீங்க எந்த டேட்ல ஜாயின் பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ப்ரொஃபஷனரி பீரியடு, அதுக்கு பிறகுதான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏற்கனவே என் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங் 1 வீக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நாளே போய் ஜாயின் பண்ணிடுங்க. இதனால ஃபியூச்சரில் உங்கள் சீனியாரிட்டி மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்கு. சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்க வேண்டாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்தது 4வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது. நியமன ஆணை பெற்றுக்கொண்டு பணியில் சேர்ந்தவுடன் அவர்களது வேலைவாய்ப்பு அட்டையினை நியமன அலுவலரிடம் உடன் ஒப்படைக்க வேண்டும். நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா பழைய சிஸ்டம் படி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை நீங்க அங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். ஏன்னா உங்க போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆன உடனேயே உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கார்டை கேன்சல் பண்ணியாச்சுன்னா ஃபர்தராக ஃபியூச்சரில் வேற கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு இதுலேருந்து ரிலீவ் ஆனீங்க அப்படின்னா என்ஓசியை வாங்கி கொண்டு போய் புது ஜாபுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ பழைய மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கார்டெல்லாம் கிடையாது. ஆன்லைனில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அது வருஷம் நீங்கள் ரினியூவல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரினியூவல் ஃபார்மை கொண்டு போய் நீங்க சப்மிட் பண்ணணும். நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா என்ன பண்றது? அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது? அதே மாதிரி புதுசா நீங்க ரினியூவல் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்றது? இப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் கார்டை பத்தி அவங்க கேட்க மாட்டாங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லாதவங்களுக்கு பழைய பேட்டர்ன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாண்டு பேப்பர்ல, அதாவது மினிமம் அமௌண்ட் உள்ள பாண்டு பேப்பர், மினிமம் 20 ரூபீஸ் இருக்கிற பாண்டு பேப்பர், அந்த பாண்டு பேப்பர்ல ஒரு உறுதிமொழி கடிதம் கேட்பாங்க. அது நோட்டரி பப்ளிக் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதை அவங்கள்ட்ட வாங்கி கொண்டு போய் நீங்க அங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இந்த 5வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆணையை பெற்றுக்கொண்ட 7 தினங்களுக்குள் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ண 7 டேஸ்க்குள்ள நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 வீக் ஜாயினிங் டைம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறும். சில டிபார்ட்மெண்ட்ல 10 டேஸ் கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபர்தரா டவுட் இருந்து என் கூட பேசணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டைரக்டா என் கூட பேசலாம். ஆனா அதுக்கு ஃபீஸ் மினிமம் 25 ரூபாய். நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் என் கூட கான்டாக்ட் இருக்கிறதா இருந்தா இந்த ஃபீஸை பே பண்ணிட்டு அதை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஜிபே லிங்க் இருக்கு.